வெல்கம் டு ஜிகே கிச்சன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 நாட்கள் 7 வித தோசை வெரைட்டிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு கொள்ளு தோசை. இதுக்கு 2 கப்பு கேழ்வரகு 1 கப்பு கொள்ளு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி 8 ஹவர்ஸ் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி உப்பு சேர்த்து 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கும்போது மாவு இந்த பதத்துக்கு நல்லா புளிச்சு இருக்கும். இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க. தவா நல்லா காஞ்சிடுச்சு. நார்மல் தோசை மாதிரியே ஊற்றிட்டு எல்லா பக்கமும் எண்ணெயை ஊற்றிக்கணும். தோசை நல்லா வந்துடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்கானோன்னு எடுத்துடலாம். தோசை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா சிவப்பாயிடுச்சு. பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா முருகலாக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை. கம்பு 1 கப் 1/4 கப் அளவு ரெண்டுத்தையும் 8 மணி நேரம் ஊற செஞ்சு மிக்ஸி ஜாரில் நல்ல நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். 3 மணி நேரம் புளிக்க வைக்கணும். பாருங்கள் தோசை மாவு எப்படி புசு புசுன்னு இருக்கு. பாருங்க தோசை எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நாம் இப்போ திருப்பி போட்டோம். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வந்துடுச்சு. அவ்வளோதான். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. சிறப்பா பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை. மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப் 1/4 கப் உளுந்து. மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு உளுந்த தனியாக ஊற வைக்கணும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக மிக்சியில் நைஸாக அரைச்சி உப்பு சேர்த்து 4 மணி நேரம் புளிக்க வச்சு தோசை செய்யலாம் வாங்க. மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி பொசு பொசுன்னு இருக்கும். வாங்க இப்ப நம்ம தோசை எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். தோசை நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா சிகப்பா வர மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு அழகா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு தோசை வந்திருக்குன்னு. எந்த வித சட்னியோடையும் நம்ம இதை சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் வெள்ளைச்சோளம் தோசை. இதுக்கு 1 கப் அளவு வெள்ளைச்சோளம், 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கழுவி 8 ஹவர்ஸ் ஊற வச்சு உப்பு சேர்த்து மிக்சியில தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி 5 மணி நேரம் புளிக்க வச்சு தோசை செய்யணும். மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் நல்லா இது மாதிரி புசு புசுன்னு இருக்கும். இப்ப தோசை எப்படி ஊத்தலான்றத பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நார்மல் தோசை போலவே இந்த தோசைய நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு செய்யலாம். தோசை நல்லா வெந்து வருது. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா
சிவப்பா வேக வச்சு எடுக்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா சிவப்பா வெந்திருக்குன்னு. முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த தோசைய எல்லாரும் பார்க்க போறது பாசிப்பருப்பு தோசை, மூங் தால் தோசை. இதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு, 1 கால் அளவு சிறுதானிய அரிசி. நான் இன்னைக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி. இது ரெண்டுத்தையும் ஒன்னாவே போட்டு கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில நல்லா நைஸா தோசை மாவு பதத்துக்கு அதோட இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கணும். புளிக்க வைக்க கூடாது. மாவு இது போல புசு புசுன்னு தான் இருக்கும். பாக்குறீங்க இல்லையா? இது மாதிரி புசு புசுன்னு தான் இருக்கும். புளிக்க வைக்க கூடாது. வாங்க இப்ப தோசை ஊத்தலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல அதிகப்படியான கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அயன் இருக்கு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி போட்டு நல்லா முருகலா சுட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த தோசை சாப்பிட தயார். சிறுதானிய அரிசி பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த தோசை சாப்பிட தயார். சிறுதானிய அரிசி தோசை. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிறது குதிரைவாலி 1 கப் லிட்டில் மில்லட், 1/2 கப் உளுந்த பருப்பு. இந்த 2 மில்லட்ஸையும் நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு இந்த உளுந்த தனியா ஊற வச்சு ரெண்டுத்தையும் தனித்தனியா அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி 3 மணி நேரம் நல்லா புளிக்கணும். புளிக்க வச்சு உப்பு சேர்த்து தோசை சுடணும். மாவு நல்லா புளிச்சுன்னா இது மாதிரி இருக்கும். பாருங்க இப்ப நான் உங்களுக்கு தோசை செஞ்சு காமிக்கிறேன். தோசை இப்ப வெந்துடுச்சு. போட்டுட்டோம். பாருங்க எவ்வளவு நல்லா வெந்துடுச்சு. இது எந்தோட சட்னி வேணாலும் சாப்பிடலாம். கருப்பு மூடு கொண்டக்கடலை, 1 கப் அளவு சாமரிசி எடுத்துக்கா. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய், 1 துண்டளவு இஞ்சி. இந்த ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சி ஜார்ல இந்த மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா நைஸா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு வச்சுக்கணும். புளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மாவு இப்படி இருக்கு பாருங்க, புசு புசுன்ட்டு. இது புளிக்கணும்னு இல்லை, அப்படியே இன்ஸ்டன்டா செய்யலாம். வாங்க தோசை ஊற்றி காமிக்கிறேன். தோசை நல்லா வெந்து வந்தது. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு. ஹை ஃப்ளேம்ல வச்சு சுட்டுக்கலாம். பாருங்க தோசை நல்லா சிறப்பா வெந்துடுச்சு. நல்ல முருகலா இருக்கும். இந்த தோசை சாப்பிட நல்ல டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி.